எங்கயா போற? என்னையா பூதலிங்கம், பேரை மாற்றி வச்சுக்கையா, குழந்தைலாம் பயப்பட போகுது. என் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? உங்க ஜாதகமும் என் கையில தானே இருக்கு. அதாவது ஒரு கேஸ்ல என்ன புக் பண்ணல. எங்க போற? நேற்று பார்க்க போனையா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். வேண்டாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றையா. இல்லையா, எனக்கே நேரம் சரியில்லை. பார்த்துட்டு சீக்கிரமா வந்து. நம்பிராஜன் ஸ்பீக்கிங். ஆபத்து. நம்முடைய திட்டங்களை எல்லாம் ராமப்பயல் தகர்த்தெறிந்து விட்டான். அவன் தந்த தகவல்களை வைத்து போலீசாரின் தீவிர வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. நாம் தப்பி விடுவதை தவிர வேறு வழியே இல்லை. அதனால் எல்லா முக்கிய தஸ்தாவேஜுகளையும் ப்ளூ பிரிண்டுகளையும் எடுத்துக்கொண்டு எப்படியாவது மாலை 5 மணிக்கெல்லாம் மலையனூர் மாளிகைக்கு வந்து சேர வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம், ராமுவை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு எதிர்பாராத சன்மானம் வழங்கப்படும். நம்முடைய திட்டமெல்லாம் நிறைவேற மூல காரணமாயிருக்கும் இன்ஸ்பெக்டருக்கு தலைமை பீடத்தின் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டியது. என்னது சத்தம்? இப்ப சரியா போச்சு. ஆல் ரைட், சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும். ஓவர். நம்பிராஜன், நம்பிராஜன் எங்க போயிட்டான்? ஆல்ரைட்,
நீங்க 2 பேரும் அந்த பையனை எடுத்துட்டு வாங்க. சரி. கட்டு. குமார், கடைசி தலைவா கேட்க, தலைமை போலீஸாக அவர் எங்களை பத்தி என்னென்ன ரெக்கார்டுகள் இருக்கு, எங்கெங்க இருக்கு? நல்லவர்களின் தியாக கல்லறை மேல கட்டப்பட்ட இந்த நாட்டின் சுதந்திரத்தை எதிரி தர்ற சில்லற காசுல மயங்கர இழிபிறவியான உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு தான் தெரியும். நீதாங்க வேலை செய்த அனுபவப்பட்டவன். அதனால்தான் உன்னை இன்ஸ்பெக்டரா இந்த பக்கத்துக்கு போஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. சொல்ல போறியா இல்லையா? புலிவேஷம் போடும் கழுதையை மிரட்டாதே. இப்பவே உண்மையும் வாயிலிருந்து கக்க வைக்கிறேன் பார். என்ன தெரியல? சந்தர்ப்பம் பண்ணு சதியினால உங்க மேலே சந்தேகம் படும்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. பாரு, ஜோதி ஒப்புக்கொள்ள வர வழியில இந்த பாவிங்க என்ன மடக்கி இங்க கொண்டு வந்து போட்டானுங்க. உருவத்துமே பயன்படுத்தி இவன் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். அத்தா, என்ன பார்வதின்னு சொல்லாம பாருன்னு செல்லமா கூப்பிட்ட நீங்க உன்னை பார்த்ததே இல்லைன்னு பிடிச்சு தள்ளுவீங்களான்னு அப்பவே என் புத்தி கெட்டாம போயிடுச்சு. துரோகி, என் பார்வை இங்கேயே கொண்டு வந்தேன். எல்லாம் காரணமாத்தான். நீ ரகசியத்தை சொல்ல மறுத்தா முதல்ல இவன் மானம் போகும், அப்புறம் தான் அவன் உயிர் போகும். என்ன இது? அதையே கேக்குறீங்க? சாயந்தரம் 5 மணிக்கு நாமெல்லாம் மறையனூர் மாளிகைக்கு வந்து சேரணும்னு தலைமை பிளத்திலிருந்து செய்தி வந்துச்சு. அப்படியா? அதை எப்படியோ ராமு மறைஞ்சிருந்து கேட்டுட்டு என்ன வந்து அடி அடியில் அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். எந்த நாடு இங்க போய் சொந்தரலாம். புறப்படுங்க, புறப்படுங்க. இப்படியே புறப்படலாம் கூடாது. இங்க இருக்க எந்திரங்கள் எல்லாம் அவங்களுக்கு பயன்படாம இப்பவே உடைச்செறிஞ்சிட்டு தான் புறப்படணும். என்ன சார் பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேர் உயிரும் போயும் ஒரு பொடியா கலந்துரும். பார்வதி, ராமு, எப்படி இங்க வந்தேன்? ஒவ்வொரு வீட்டுக்கு ஆபத்து. நம்பிராஜன், ராமு உயிரோடைய பிணமாகவோ கிடைச்சான். ஆஹா, தலைமை பீடம் தரப்போற வெகுமதியை நினைச்சு வாய் ஊறுது. எனக்கு கூட தான் ஊறுது வாய். என்ன செய்யறது? நம்ம வீரம் எல்லாம் தான் வெத்து வெட்டுன்னு ஆயிடுச்சு. ஒரு வழி இருக்கு. உன் தங்க நீலா கொஞ்சம் ஒத்துழைச்சா ராமுவின் உயிரை சாகா பண்ணிடலாம். எப்படி சார்? 2 பேரும் காதலர்கள் தானே? ஆமா. அவங்க 2 பேரும் சந்திச்சு மெய் மறந்து இருக்கும் போது ராமுவின் உயிரை பறக்க அடிச்சிடலாம். சார், மிருக வேட்டைக்கு ஆட்டுக்குட்டி அனுப்பலாமா? பைத்தியம், ஆட்ட காட்டி தான் புரிய பிடிக்கணும். அதுதான் வேட்டையின் ரகசியம். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என் தங்கைய பலியாடாக்கிடாதீங்க சார். என் தங்கைய பலியாடாக்கிடாதீங்க. சத்தியமா இப்படி ஆக்க மாட்டேன் நம்பிராஜன். என்ன நம்பு, நீ ராஜாவாயிடலாம். சரி சார், உங்க இஷ்டப்படியே நான் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறேன். வெரி குட்.